கூவத்தூர்ல உட்காந்து எல்லாருமே வந்து அந்த இதை வந்து உருவாக்குனாங்க. அதாவது இவரை தலைவராக்கணும்னு சொல்லி பண்ணும் பொழுது, அப்போ நான் சில நேரங்கள்லாம் இங்கே சத்தம் போட்டிருக்கிறேன். அது அந்த சம்மந்தப்பட்ட அமைச்சர்களுக்கு தெரியும். அப்போ அவங்களாம் என்ன சொன்னாங்க, அப்போ தலைவா கொஞ்சம் பேசாமல் இருக்கு தலைவா, என்ன தலைவா ஆக போகுது அப்படின்னு நம்ம ஓட்டிடுவோம் தலைவா, 4 வருஷத்தை ஓட்டி. யாரு ஒருவருக்கும் அரசாங்கத்தை காப்பாற்றணும், தமிழ்நாட்டை காப்பாற்றணும், தமிழுடைய சித்தாந்தத்தை உரிமைகளை காப்பாற்றணுங்கிறதெல்லாம் இங்கே நோக்கம் இல்லை. தன் பதவியை காப்பாற்றிக்கணும். இப்போவுமே எதுக்கு அங்கே இருக்காங்க எல்லாருமே, தன்னுடைய பதவியை காப்பாற்றி. இனிமே அவங்கெல்லாம் அந்த வயசுல எந்த கட்சியில போய் என்ன பொறுப்பு வாங்கி என்ன சார் பண்ண போறாங்க யோசிச்சு பாருங்க சார். அரசியலுங்கிறது அது ஒரு வியாதி சார். என்னை பொறுத்தவரை சொல்றேன், பழகுனவங்களுக்கு சொல்றேன். சர்வீஸ் பண்றவன் அவன் எப்படி வேணாலும் ரோட்ல போறவன் கூட 10 சாப்பாடு ஏழைங்களுக்கு சாப்பாடை கொடுத்துட்டு கூட அவன் சர்வீஸ் பண்ணேன், இன்னைக்கு 10 பேருக்கு நான் ஹெல்ப் பண்ணேன்ட்டு போயிடுவான் சார். இவங்கெல்லாம் அப்படி கிடையாது. இவங்க அந்த பகட்டும் அந்த ஒரு ஒரு இதுலையுமே அந்த போதையிலேயே வாழ்ந்துட்டாங்க. இப்ப அவங்க திடீர்னு எங்கே போவாங்க? அப்ப அந்த பதவியை காப்பாத்திக்கணும். அப்ப வேற எங்க போவீங்க? ரெட்டலை சின்ன இங்க இருக்கு, தலைமை இங்க இருக்கு, வேற வழி இல்ல. தேர்தல் ஆணையம் அவங்கள்ட்ட இருக்கு. அப்ப அங்கதானே நீங்க இருப்பீங்க. இதுல என்ன ஆச்சரியப்படுறதுக்கு? அதனால எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற ஒரு ஏடிஎம்கேனுடைய பொதுச் செயலாளர் அவர் ஆனதும் சரி, அவர் அந்த அந்த இதுல தலைமை, அவர் ஒரு வியாபாரி. அவர் யாருக்கிட்ட எப்படி வியாபாரம் பேசணும்னு தெரியும், யாரை எப்படி பேசி சரி பண்ணுங்கிறது தெரியும். அப்படி அவரால் சரி செய்யப்பட்ட ஆட்களை நானும் ஒருவங்கிறத அந்த இடத்துல சொல்றேன்.